உண்மையான அறிவாளிகள் விளம்பர பெருமையை விரும்புகிறார்களா இல்லையா? இப்பொழுது விரும்புகிறார்கள் என்ற அணியிலிருந்து முதலில் பேச வருகின்றார் திரு எம் கே பிரசாத் அவர்கள். அருமையான தலைப்பு, உண்மை அறிவாளிகள் விளம்பர பெருமையை விரும்புகிறார்களா? இதில் நாம் நடுவர் அவர்களே சிலவற்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று அறிவாளி, இன்னொன்று உண்மை அறிவாளி, மூன்றாவது விளம்பரம். இது மூன்றும் நாம் மிக தெளிவாக புரிந்து கொண்டுதான் பேச வேண்டும். ஒன்றென்றால் அறிவாளி. அறிவாளிக்கு நான் கூறியிருக்கிறேன், புத்தியுள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை. அறிவாளிகளுக்கு எல்லாம் புத்தி இருக்க வேண்டும் என்று ஒன்றுமில்லை. புத்திசாலிகள் எல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறுவதற்கில்லை. ஆகையால் விளம்பரம் என்பது நமக்கு எப்பவுமே விளம்பரம்னா ஏதோ சோப்பு சீப்பு அந்த மாதிரி எல்லாம் பவுடர் விளம்பரம் பண்றோமே, அந்த விளம்பரம் அல்ல. நான் ஒருவரிடம் கூறி அவர் இன்னொருவரிடம் கூறினாலே அது விளம்பரம் தான். இதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளம்பரங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்தவை. 50 ஆண்டுகளுக்கு முன், 100 ஆண்டுகளுக்கு முன் என்ன விளம்பரங்கள் இருந்தது? மக்கள் தான் விளம்பரங்கள். அந்த விளம்பரத்திற்கு நான் முத்தாய்ப்பாக கூற விரும்பும் ஒரே ஒரு சிறு சம்பவம், அது நெஞ்சை தொட்ட சம்பவம். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். ஒன்று, 1922ஆம் வருடம் பாரதியார் மகாத்மா காந்தியை ராஜாஜியின் இல்லத்தில் சந்தித்து, இன்று திருவல்லிக்கேணி கடற்கரையில் என்னுடைய கவிதை தொகுப்பை வெளியிடுகிறேன், நீங்கள் வந்து தலைமை தாங்கினால் நன்றாக இருக்கும் என்று விரும்பினார். மகாத்மா காந்திக்கு இந்த தலப்பாகை கட்டியவர் யார் என்று தெரியவில்லை. உடனே அவர் ராஜாஜி இருக்கும் அறைக்கு சென்று, ஒருவர் வந்திருக்கிறார், என்னை இன்று மாலை அப்படி வர சொல்கிறார். அவர் கேட்டாரா, ஓ அந்த தலப்பாகைக்காரர் ஒன்றை பிடிச்சுட்டாரா? என்ன பண்ண? அவர் ஏதோ கவிதை எழுதினார். வேண்டாம் ஐயா, என்ன அவர் ஏதாவது கவிதை எழுதுவாரு, அதுல வந்து ஆல்ரெடி அவர் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, நீ வேண்டாத பிரச்சனையில மாட்டிக்க. சொன்னதால நீ உன் கவிதை தொகுப்புகளை என்னிடம் கொடு, நான் அதை படித்துவிட்டு அடுத்த முறை நிச்சயமாக உன்னுடைய ஒரு இதுக்கு வருகிறேன் என்று கூறினார். இத பாரதியார் அந்த இதில் எழுதியிருக்கிறார். ஏன் நீ மகாத்மா காந்தியை அழைக்க சென்றேன்? ஏன் சென்றார் தெரியுமா? இவர் கவிதை தொகுப்பை வாசித்தார், கேட்பதற்கு அவ்வளவு மக்கள் இல்லை. காந்தி வந்தால் காந்தியை பார்ப்பதற்காவது பல தமிழர்கள் வருவார்கள், அவர்களுக்காவது நான் இதை சொல்வேன். இதெல்லாம் தேசப்பட்டு உணர்ச்சி மிக்க கவிதைகள் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இது பாரதி விளம்பரப்படுத்திக் கொண்டார் என்று நான் சொல்லவில்லை. பாரதி இதை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார். ஆனால் அது வெற்றி காணவில்லை. ஆனால் இதே காந்தி, அதுதான் முத்தாய்ப்புல 44ல இந்த பாரதியார் பாடல்கள் எல்லாம் கேட்டு, அப்பதான் அதெல்லாம் வானொலியில வந்ததுனால இவ்வளவு அருமையான பாடல்களை எழுதியவன் யார் என்றால் ராஜாஜி மறுபடியும் கூறினாராம், அதே நீ தலப்பாகை போட்ட அதே கவிஞர் தான் எழுதியது, ஒரு யானை பிடித்ததனால் இழந்து விட்டார்னு சொல்லி காந்தி தன் சுயசரிதையிலே எழுதியிருக்கார்.
ஒரு அருமையான வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். அவருடன் அன்றைக்கு பேசியிருந்திருக்கலாம், நான் கடற்கரைக்கு சென்றிருந்திருக்கலாம். இதுதான். இதில் பாரதியார் விளம்பரத்தை விரும்புபவர் அல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விளம்பரம் என்பது என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். அந்த விளம்பரத்தை அவர் ஒரு நல்ல காரணத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார். அதுதான் முக்கியம். இனி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நமது அருமையான ஜனாதிபதி, தத்துவ மேதை, அமெரிக்காவில் அவரை கேட்டார்களா, நீங்கள் ஜனாதிபதியாக பதவி ஏற்கும் பொழுது டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்று கையெழுத்து போட்டீர்களா? எதற்கு அந்த டாக்டரை குறிப்பிட்டீர்கள்? அவர் சொன்னார், 17 நாடுகள்ல என்னுடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகி அந்த அங்கீகாரத்தினால நான் பெற்ற அந்த டிகிரி, அந்த டாக்டர், அதை போடுவதில் நான் பெருமை கொள்கிறேன். அதில் என்ன தவறு என்று கேட்டார். இதை நாம் விளம்பரம் என்று சொல்லக்கூடாது. ஆக அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் எல்லாம் அறிவாளிகள், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் அறிவாளிகள் எல்லாம் விளம்பரம் தன்னை தான் செய்து கொள்வதில்லை. ஆனால் மற்றவர்கள் கூறுவதை விளம்பரம் என்று நாம் கூறினாலும் அவர்கள் தடுப்பதில்லை. அவர்கள் ஏன் தடுப்பதில்லை என்றால் அது மக்கள் கொடுத்த அங்கீகாரம்.